ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தந்தி ஒன்ல ஒரு கன்னட மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான மரிச்சி அப்படிங்கிற படத்தை தமிழ் டப்பிங்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சித்து டைரக்ஷன்ல விஜய் ராகவேந்திரா, சோனு கவுடா, கோபாலகிருஷ்ணா தேஷ்பாண்டே மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 9 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். தொடர்ந்து டாக்டர்ஸ் கொலை செய்யற ஒரு சீரியல் கில்லர். வெவ்வேறு இடங்கள்ல நடக்கிற இந்த கொலை சம்பவங்கள் மக்களிடையே ஒரு பேசும் பொருளா மாறுது. கில்லர் வித்தியாசமான முறைகள்ல கொலையை செய்யறதால அந்த கில்லரை பிடிக்க முடியாத ஒரு சூழல்ல போலீஸ் தள்ளப்படுறாங்க. சோ இந்த கேஸ போலீஸா இருக்கிற ஹீரோ விஜய் ராகவேந்திராக்கு அசைன் பண்றாங்க. இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாரு, கொலையாளி யார், எதுக்காக இந்த கொலைகள் அரங்கேறிச்சு அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் இந்த படமே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். விஜய் ராகவேந்திராவோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ஒரு காப்பா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. அவருடைய ரோல் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அபிஷேக் தாஸ், ஸ்பந்தனா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோனு கவுடாவுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா குறைவான கதாபாத்திரமா இருந்தாலும் ஒரு நிறைவான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜூடா சந்தியோட மியூசிக் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. அவருடைய பீஜம் மூலமாவே அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. மனோகர் ஜோஷியோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய விஷுவல்ஸ் மூலமாவே ஒரு டென்ஷன் பில்டிங்கும் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸையும் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்தை ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லரா ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகுது அப்படின்றதா உண்மை. செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட பெட்டரா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் சில சீக்வன்சஸ் ஒரு ஃபிளாட் நரேஷனா சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. ஒரு கிரிப்பிங்கான பிளாட்டும் ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டரும் வந்துச்சு அப்படின்னா இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃப் சில இடங்களில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சிலது வந்து லாகிங்கா தான் இருக்கு. மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அதர் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். மரிச்சி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.